தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஆப்பிள் WWDCயில் லான்ச் பண்ணியிருந்த iOS 26 பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் iPadOS, MacOS அப்புறம் WatchOS இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன புதுசாக இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த iPadOS 26 பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம iOSல பார்த்த அதே டிசைன் தான். ஸோ ஐக்கானாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சிமிலராக iOSக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்குது. இந்த iPadOSல மிகப்பெரிய சேஞ்சாக எதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மல்டி டாஸ்கிங்கில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதை கிட்டத்தட்ட ஒரு மேக்காக யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஐபேட்ஸில் ஆப்ஸை வந்து நம்ம ஒன்று ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ரெண்டு ஆப்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு செட்டிங்ஸில் மல்டி டாஸ்கிங் அண்ட் ஜெஸ்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா விண்டோட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணுறோம்னா நம்ம எந்த ஆப்பை எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ஸை நம்மளால் பார்த்துக்க முடியும். என்னென்ன ஆப்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குன்றதையும் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் க்ளோஸும் பண்ணிக்க முடியும். நம்ம திருப்பியும் அதே ஆப் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம லாஸ்ட்டாக எந்த சைஸில் விட்டோமோ அதே சைஸில் ரீட்டைனும் ஆகுது. நம்ம macOSல பார்க்குற மாதிரியே க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் பட்டனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் ஸ்டைலிங்குமே இப்போ இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மெனு பாரும் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆப் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மெனுஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ நம்ம ஒரு மேஜிக் கீபோர்ட் இல்லை ஒரு டெடிகேட்டடாக மவுஸ் அண்ட் கீபோர்டு இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ஒரு macOS யூஸ் பண்ணுற ஃபீல் நம்மளுக்கு இதில் கொடுக்கும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் வியூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன டேட்டாலாம் உங்களுக்கு ஷோ ஆகணுங்கிறத காமிக்கும். இதில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு நீங்க இதை ரீசைஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஃபோல்டரை நம்ம டாக்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம macOSல பார்த்துருப்போம். ஸோ iPadOSலையும் இதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம எந்த ஃபோல்டரை டாக்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ட்ராக் பண்ணி நம்ம டாக்ல விட்டாலே போதும், டாக்ல ஆட் பண்ணிக்கும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்ம அந்த ஃபோல்டர்லேருந்து அடிக்கடி ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்தே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபோல்டர்ஸ்க்கு நம்ம கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது என்னன்னா நம்ம லைக் டேக்ஸ் ஆட் பண்ணுறோம்ல, அந்த டேகோட கலர் டிஃபால்ட்டாக அந்த ஃபோல்டருக்கு அப்ளை ஆயிருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபோல்டர்ஸ்க்கு நம்ம ஐகான்ஸும் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈமோஜி செட் பண்ணிக்கலாம். அடுத்தது macOS யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அதில் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதை வந்து iPad அப்புறம் ஐஃபோனுக்குமே இதை கொடுத்துருக்காங்க. இது போக ஃபோன் அப்புறம் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக இந்த ஃபோன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஐஃபோன்ல இருந்தே கால் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வாய்ஸ் ஐசோலேஷன்ற ஃபீச்சர். இது நீங்கள் எந்த ஆப்பில் கால் பேசினாலும் சரி, இல்லை ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் கண்ட்ரோல் சென்டரில் ஸ்வைப் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் ஐசோலேஷன்ற ஃபீச்சர் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த மைக்ரோஃபோன் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை ப்ளூடூத் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் ஷோ ஆகும், நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லோக்கல் கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு அந்த டாகில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபீச்சர் எதுக்குன்னா நீங்கள் ஒரு வீடியோ கால் பேசுறீங்க, எந்த ஆப்பில் பேசினாலும் சரி, அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் மட்டும் ரெக்கார்ட் ஆகி வந்துடும். நீங்கள் இதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வேணாம். மற்றபடி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி iOS 26ல டிஸ்கஸ் பண்ண அதே ஃபீச்சர்ஸ் வந்து iPadலையும் அவைலபிளாக இருக்குது. இது போக மேத் நோட்டில் நம்மளால அட்வான்ஸ் 3D கிராஃப்ஸையுமே இப்போ போட்டுக்க முடியும். அடுத்ததாக macOS Tahoe அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம iPadல பார்த்த அந்த ஃபோன் ஆப், கேம்ஸ் ஆப் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர்ஸ்க்கு கலர் மாற்றுறது, ஈமோஜி ஆட் பண்ணுறதுமே நம்ம மேக்லையும் பண்ணிக்கலாம். இது போக வேற என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஒரு லைவ் ஆக்டிவிட்டி நடக்குன்னா அது வந்து நம்மளுக்கு மேக்லையும் ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் மிரரிங் மூலமாக நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்பாட்லைட் சர்ச்சில் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஃபால்ட்டாக ஸ்பாட்லைட் மூலமாக அக்ராஸ் த மேக் நம்ம எதனாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அது மூலமாக நிறைய ஆக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். லைக் அங்கேருந்து நம்ம மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஓப்பனான ஆப்பில் இருக்கிற செட்டிங்ஸை நம்ம அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக குவிக் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இப்போ நம்ம GM அப்படின்னு அடிச்சா குட் மார்னிங் வர மாதிரி இதில் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் செட் பண்ணிக்கலாம். லைக் 2 லெட்டர் போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக WatchOS 26ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் டிசைன் சிமிலராக அங்கே பார்க்குற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் அவுட் பட்டி சொல்லிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுமா. லைக் நீங்கள் இவ்வளோ ஓடிட்டீங்க, இன்னும் இவ்வளோ தான் ஓடணும், நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, இன்னும் இவ்வளோ பண்ணால் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸை வந்து அந்த ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெய்லி ஒரு மார்னிங் இந்த ரொட்டீன்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸை வந்து இது கொடுக்கும். அடுத்ததாக ரெஸ்ட் ஃபிளிக் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நோட்டிஃபிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு இல்லைனா காலை சைலண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம ரெஸ்ட்டாக ஃபிளிக் பண்ணால் மட்டும் போதும். அடுத்ததாக நம்ம வாட்சோட வால்யூம் நம்ம என்விரான்மெண்ட் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் நம்மளோட என்விரான்மெண்ட் நாய்ஸியாக இருக்குது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை சைலண்டாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் கம்மியாயிரும். இதெல்லாம் தான் ஆப்பிள் WWDC 2025ல கொண்டு வந்த மேஜர் சேஞ்ச் இன் iPadOS, macOS அண்ட் WatchOS. இதில் எந்தெந்த ஃபீச்சர்லாம் பிடிச்சிருக்குது, உங்களுக்கு எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெவலப்பர் பீட்டா ஆல்ரெடி ரோல் அவுட் ஆயிடுச்சு. யாரும் டெவலப்பர் பீட்டாவை இன்ஸ்டால் பண்ண வேணாம், ரொம்ப பக் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ பண்ணாதீங்க. பப்ளிக் பீட்டா நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஆப்பிள் ரிலேட்டடாக அப்டேட்டில் இருக்கணும்னா நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.